ஹலோ நண்பர்களே, 10th பாஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகத்தான் இந்த ஸ்பெஷலான தொகுப்பு. 10ஆம் வகுப்பு முடிச்ச உடனே ஒரு பவர்ஃபுல்லான நிரந்தரமான அரசு வேலையை எப்படி வாங்குறது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க நேரா டாபிக் குள்ள போயிடலாம். 10th பாஸ் முடிச்சிட்டு என்ன வேலை? கண்டிப்பா உங்கள பல பேருக்கு இப்ப மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இதுவா தான் இருக்கும் இல்லையா? அடுத்து என்ன பண்றது, எந்த வழியில போறதுன்னு ஒரு சின்ன பயமும் குழப்பமும் இருக்கத்தான் செய்யும். நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆனா இனிமே அந்த கவலைய உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கான தெளிவான பாதைய இன்னைக்கு நாம கிளியரா பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குவிக் லிஸ்ட் இதோ. ஃபர்ஸ்ட், ஏன் அரசு வேலைக்கு போகணும்? ரெண்டாவது, மத்திய அரசுல என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு? மூன்றாவது, சீருடை மற்றும் பாதுகாப்பு பணிகள். நாலாவது, உள்ளாட்சித்துறை வேலைகள். அப்புறம் லாஸ்டா, இந்த வேலைகளை வாங்குறதுக்கான சில முக்கியமான டிப்ஸ். இதான் நம்மளோட பிளான். சரி, நம்ம லிஸ்ட்ல விஷயம் ஏன் அரசு வேலை. இதுக்குள்ள முதல்ல போவோம். சும்மா யோசிச்சு பாருங்க, இது வெறும் வேலை கிடையாதுங்க. உங்க லைஃபையே செட்டில் பண்ண போற ஒரு சான்ஸ். எந்த சூழ்நிலையிலையும் உங்க வேலை உங்களை விட்டு போகாதுங்கிற ஒரு சூப்பரான ஜாப் செக்யூரிட்டி. கை நிறைய ஆரம்ப சம்பளம், ரிட்டையர் ஆன அப்புறமும் லைஃப் லாங் கிடைக்கிற பென்ஷன். இதுக்கெல்லாம் மேல நம்ம சமுதாயத்துல உங்களுக்கு கிடைக்க போற அந்த பெரிய மரியாதை. வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும் இவ்ளோ பெரிய பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னா நிஜமாவே இது ஒரு ஜாக்பாட் இல்லையா? அடுத்து நம்மளோட 2வது பகுதி மத்திய அரசு வேலைவாய்ப்புகள். அதாவது நேஷனல் லெவல்ல நமக்கான சான்சஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ 2 மாசான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒன்னு இந்தியன் ரயில்வேஸ், இன்னொன்னு SSC MTS. ரயில்வேல பாத்தீங்கன்னா ட்ராக் மெயின்டெய்னர், ஹெல்பர் மாதிரியான ஃபீல்டு ஒர்க் இருக்கும். இதுல சம்பளம் சுமார் 18,000 32,000 ரூபாய் வரைக்கும் வரும். இதுல ஹைலைட் என்னன்னா ஊர் சுத்துறதுக்கு ஃப்ரீ ரயில்வே பாஸ் கிடைக்கும். அதுவே SSC பக்கம் வந்தீங்கன்னா அமைதியா உட்காந்து வேலை பார்க்குற மாதிரியான ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலைகள் இருக்கு. இதுல 18,000 25,000 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் பிடிக்குமா இல்ல ஆஃபீஸ் ஒர்க் பிடிக்குமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா நீங்க நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. எக்ஸாம் இல்லாமலேயே வெறும் மார்க் அடிப்படையில ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைச்சா எப்படி இருக்கும்? ஆமாங்க, இந்திய அஞ்சல் துறையில கிராமின் டாக் சேவக், அதாவது GDSன்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. தபால் நிலையங்கள்ல வேலை பார்க்கறதுக்கு நீங்க எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுத தேவையில்ல. உங்க 10th மார்க்கை வச்சு வேலை கிடைச்சிடும். மாசம் 29,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, 3வது பகுதிக்கு வருவோம். சீருடை மற்றும் பாதுகாப்பு பணிகள். ஆக்ஷன், டிசிப்ளின் பிடிச்சவங்களுக்கான செக்ஷன் இது. இந்த துறைகள்ல நுழையணும்னா வெறும் படிப்பு மட்டும் பத்தாது பாஸ். போலீஸ், ஆர்மி இல்லனா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னு எதுல சேரணும்னாலும் உங்க ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கட்டாயமா ஓட்டப்பந்தயம் இருக்கும், உங்க ஹைட் செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கடுமையான பிசிக்கல் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். 10th சர்டிஃபிகேட்டோட சேர்த்து உங்க உடம்பையும் இரும்பாட்டம் வச்சிருந்தா மட்டும்தான் இதுல ஜெயிக்க முடியும். 30,000 ரூபாய்க்கு மேல இந்தியன் ஆர்மில அக்னிவீர் திட்டத்தின் கீழே 10th முடிச்சவங்களுக்கு கிடைக்கிற ஸ்டார்டிங் சேலரி இதுதான். நீங்க சிந்துற அந்த வியர்வைக்கும் உங்களோட கடுமையான பிசிக்கல் ட்ரைனிங் இருக்கும் கிடைக்கிற சூப்பரான ரிவார்டு இது. நாட்டுக்காக சேவை செய்யற அந்த கெத்தோட சேர்த்து ஃபினான்ஷியலாவும் உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்துற ஒரு அருமையான ஜாப் இது. இப்போ ஸ்டேட் போலீஸையும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணலாம். போலீஸ்ல பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிள், ஜெயில் வார்டர், ஃபயர்மேன் வேலைகள்லாம் இருக்கு. சம்பளம் 20,000க்கு மேல ஆரம்பிக்கும். இது ஊருக்குள்ள மக்களோட மக்களா இருந்து பண்ற ஒரு கெத்தான வேலை. இதுவே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா 18,000 30,000 வரைக்கும் சம்பளம். காடுகளை பாதுகாக்கிறது, விலங்குகளை பாத்துக்கிறதுன்னு இயற்கைய ரொம்ப நேசிக்கிற ஆட்களுக்கு இது ஒரு வேற லெவல் வாய்ப்பு. இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு ஊருக்குள்ள கெத்து காட்டுறது பிடிக்குமா இல்ல காட்டுக்குள்ள இயற்கையோட வேலை பாக்குறது பிடிக்குமா? சரி, அடுத்து 4வது பகுதி உள்ளாட்சித்துறை வேலைகள். அதாவது நம்ம சொந்த ஊர்லயே கிடைக்கிற வேலைகள். நம்ம ஊர் மாநகராட்சி, நகராட்சிகள்ல கூட நிறைய வேலை வாய்ப்புகள் வருங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், தூய்மை பணியாளர், டிரைவர், ஹெல்பர்னு நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கு. இது என்ன நம்ம ஊரு வேலைதானேன்னு அசால்ட்டா நினைச்சிடாதீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல கிடைக்கிற அதே நிரந்தரமான அரசு சலுகைகள், பென்ஷன் எல்லாமே இதுலயும் உங்களுக்கு 100% கேரண்டியா கிடைக்கும். அதுவும் சொந்த ஊரை விட்டு போகாமலே. இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. வேலை பெறுவதற்கான முக்கிய குறிப்புகள். இது ஒரு சர்வைவல் கைடுன்னே சொல்லலாம். இந்த வேலைகளையெல்லாம் நிஜமாக்கணும்னா நீங்க டெய்லி ஃபாலோ பண்ண வேண்டிய 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1, டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸை செக் பண்ணுங்க. ஸ்டெப் 2, அந்த நோட்டிஃபிகேஷனை முழுசா பொறுமையா படிச்சு பாருங்க. ஸ்டெப் 3, பேசிக்கான ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க.
அண்ட் ஸ்டெப் 4 டெய்லி உடற்பயிற்சி பண்ணி ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுங்க. இந்த 4 விஷயத்தையும் இன்னையிலிருந்தே உங்க டெய்லி ருட்டீனா மாத்திக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்னிங், நல்லா கேட்டுக்கோங்க. எஸ்எஸ்சி, ரயில்வே, போஸ்ட் ஆஃபீஸ் இல்லனா தமிழ்நாடு அரசோட அதிகாரப்பூர்வ இணையதளங்களை மட்டுமே அப்ளை பண்ண யூஸ் பண்ணுங்க. காசு கொடுத்தா அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்ற போலி ஏஜென்சியோ இல்ல ஃபேக்கான வெப்சைட்டையோ சத்தியமா நம்பாதீங்க. அரசு வேலைக்கு ஷார்ட்கட்டே கிடையாது, உங்க உழைப்பு மட்டும்தான் ஒரே வழி. நாம இந்த தொகுப்போட இறுதிக்கு வந்துட்டோம். இப்போ இவ்ளோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? உங்களுக்கான கேள்வி இதுதான். இதுல எந்த வேலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? இத்தனை வாய்ப்புகள்ல உங்களோட அந்த லட்சிய பாதை எது அப்படிங்கறத இன்னைக்கே இப்போவே முடிவு பண்ணுங்க. உங்களுக்கான பாதையை தேர்ந்தெடுத்து அதுக்காக தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. வெற்றி நிச்சயம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.